விசாரிக்காமையே நீ செஞ்சிருப்ப, நீ பார்த்துருப்ப, அவ சொல்லியிருக்க மாட்டா, நீ தான் சொல்லியிருப்ப. அதாவது நீங்களாம் அதை கற்பனை பண்ணி அவங்கள பிடிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நிறைய தவறுகளை அவங்க மேலே ரொம்ப துணிக்கிறீங்க. இதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், என்ன சொல்கிறது, இப்போது எல்லா பெண்களும் புருஷனோட ஒட்டிகிட்டே வாழணும்னு நினைக்கிறவங்கள. ஏன்னா அவங்களுக்கு கட்டுமானம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்கிறவங்க வாழ்ந்துருவாங்க. ஊதாரி நாய்களை பற்றியெல்லாம் இங்கே பேச வரல, சரியா? வாழ்கிறவங்க வாழ்ந்துருவாங்க. ஆனால் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கும்போது பசங்க தான் முக்கியம், பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க ஒரு லைஃப்பை உங்களோட சேர்ந்து ஜேர்ன் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்போ அதில் அவங்களுக்கான சந்தோஷம், ஸ்பேஸு இதெல்லாம் என்ன இருக்கோ கொடுங்க. இப்போ நான் கேட்குறது என்ன ஒரு அர்த்தத்தில் கேட்குறேன்னா, இப்போ எனக்கு சோலோவாக இருக்கும்போதே நம்ம பல விஷயங்களை யோசித்து இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்காக இது பண்ணும்போது ஒரு ஒன்று மண்ணா புருஷனும் பொண்டாட்டியும் நகமும் சதையுமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் பல பிரச்சனைகளை கொண்டு அவங்க மேலே தீராத பழியிலெல்லாம் போடும்போது இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. அதே சமயம் ஒய்ஃபோட அம்மா அப்பா ஒன்று அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் துடிச்சு போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட குழந்தைகள்லாம் ஒன்று வந்துருச்சுன்னா துடிச்சு போகிறீங்க. ஒய்ஃபுக்கு உங்களோட குழந்தைகளுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா அதையே உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை பெருசாக ஏன் எடுத்துக்கிட்டு அதை உங்களுடைய வழித்தடத்தில் நீங்கள் வாழ்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை ஏன் உங்களால் சால்வ் பண்ண முடியல? ஆஃபீஸில் அவன் எரும மாடு பரதேசின்னு கேட்குற வரைக்கும் திட்டு வாங்கறதுக்கு உங்களுக்கு தெம்பு திராணி இருக்குது. அதே வீட்டுக்குள்ளே ஏன் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம், நீ எப்படி என்ன ஏன்னு கேட்கலாம், நீ எப்படி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி மசன்னு பிடிக்கிறீங்க. எப்பயுமே நான் சொல்கிறேன், கருணையான வார்த்தைகள் பெரிய சண்டைகளையே முடிச்சுடும். கருணையான வார்த்தைகள் ஒரு பகைத்தன்மையே அழிச்சிடும். ஆனால் நீங்கள் கடுமையான வார்த்தைகள் உங்கள் ஃபேமிலியில் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் ஈவிரக்கம் இல்லாமல் நீங்கள் நடக்கும் பட்சத்துக்கு நரகத்தை தேடி போக வேண்டாம், நரகமே உங்களை சூழ்ந்துருங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? கேட்டால் கேளுங்க, கேட்கா போனால் போங்க. நிறைய விஷயங்கள் இது சம்மந்தமாக பேசணுன்ட்டு இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு ஒரு புலம்பல் என்னென்னா, என்னுடைய வலியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத மக்களாக இருக்கிறாங்களே, நம்மளுக்கு ஒரு வேதனைன்னு வரும்போது அதை இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ நிறைய பேர் என்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பேசும்போது நாமளும் ஒரு இடத்துல அந்த சில வலிகளெல்லாம் அனுபவிக்கும் போது எனக்கு அது மாளாத துயரத்தை தான் கொடுக்குது. இது எத்தனை பேர் வீட்டில் சரி செய்யும்னு எனக்கு தெரில. புரிஞ்சு நடந்துக்குங்க, லைஃப் சந்தோஷமாக இருக்கும்.